ஆக இந்த புனைக்கோடை நீக்குவதற்கு எனது ஆசைப்படும். அவர்களே இப்படி இருந்தவர்கள் தான். பல்வேறு குணங்கள். போட்டி, பொறாமை, வஞ்சம், சூது, பேராசை, காமை விகாரம், பல்வேறு தீய குணம் இருந்தவர்கள் தான் ஒவ்வொரு ஞானி. அவரவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவன் கேட்டார். என் குணத்தை நான் அறிந்துகிறேன். அது அறிவு. வெற்றி காண நீ அருள் செய்யணும்னு கேட்டார். அப்படித்தான் கேட்டு போயிட்டு இப்படி சொல் சீடரனும் இப்படி சொல்ல வேண்டும். சீடர்கள் இப்படிதான் பூஜை செய்வோம். நானே எனது ஆசான் சீடர். இவ்வளோ இத்தனை வாய்ப்பையும் மகான்கள் எனக்கு தந்தார். அப்போது என்னை பற்றி அறிகின்ற அறிவும் தந்து, என்னுள் இருக்கின்ற அரும்பொருள் சக்தியை தட்டி எழுப்புகின்ற முறையும் தந்து, உணர்த்தி, அதை தட்டி தட்டி எழுப்புவதற்குரிய வல்லமையும் தந்தார். ஆக என்பவர்கள் முடிச்சலாமா? முடிச்சலாம். அப்ப அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். தினமும் ஒன்றே பிடிக்க வேண்டும். அடிப்படை. ஒரு மனிதன் காலை எழும்போதே அவன் மனைவி மக்களோடு இருந்தாலும் சரி, தனித்திருந்த போதிலும் சரி, இந்த துறையை தனித்திருப்பது பெரிய கேடு உண்டாகும். ஏனென்றால் விகாரமான உடம்பு இருக்கின்ற ஒருவன் இயல்பாகவே காமமற்ற திரேகம் என்ற காமமற்ற திரேகம் இருக்கவே முடியாது. அவன் பிறந்ததே காமத்தால் பிறந்தேன். கீழ்த்தரமான புத்தி இருக்கத்தான் செய்யும். அது யாராயிருந்தாலும் சரி. ஆனாலும் பிறருக்கு விகாரமா இருக்கும், சிலருக்கு சாந்தமா இருக்கும். விகாரமான அந்த கீழ்த்தரமான புத்தி விசுரூபமா இருக்கும், சற்று சாந்தமா இருக்கும். அவள்தான் தவிர நிச்சயமா எந்த மனிதனுக்கு காமம் உண்டு, எந்த மனிதனுக்கு கீழ்த்தரமான புத்தி இருக்கதான் செய்யும். அவன் என்ன செய்யணும்? மிகுதியான விகாரம் உள்ள மக்கள் என்ன செய்யணும்? பூஜை செய்யும் போது, என்னப்பா நான் எப்படி உன்னை வணங்கினாலும் என்னுடைய மனம் தட்டு தடுமாறுகிறது. மனம் பொறி வழியே மெய்வாய் கண் மூக்கு செவி புலன் வழியே மனம் சென்று என்னை வஞ்சிக்கின்றது. இருந்து விடுபடாது செய்யணும்னு கேட்கிறது. ஒரே நாள் காலையில் கேட்டால் மாலை என்று பணம் குணக்கெடு நீங்கிவிடாது. தினமும் கேட்க தினமும் கேட்டு என்ன செய்ய வேண்டும்? விழுந்து வணங்க வேண்டும். வணங்கி அப்ப பிறகு காலை மாலை காலையும் மாலை நிச்சயம் பூஜை செய்ய வேண்டும். வாய்ப்பிள்ளைய தள் காலையாவது விழுந்து வணங்கு. காலை 6 மணிக்கு 5:30 மணிக்கு எழுத வேண்டும். ஒருவன் காலை 5:30 மணிக்கு எழுந்தாதான் நிச்சயமாக துறைக்கு அடைய முடியும். காலை எழுந்துன்னு சொல்லுவார். மூலமா குளத்திலே மடித்திருந்து குறையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அடைப்பீர். வாழனாகி வாழலாம் பறந்து போகலாம். ஆக காலை எழுத வேண்டும். 5:30 மணிக்கு காலை எழுந்து வேண்டும். எழுந்து அவன் என்ன செய்ய வேண்டும்? உதயது சூரியன் உதயத்திற்கு முன்னையுமே இவன் என்ன செய்யும்? தயாராக இருக்க வேண்டும். தீபம் ஏற்ற வேண்டும். அந்த சூரியன் உதயத்திற்குமே தீபம் ஏற்றி அப்போதே பூஜையை ஆரம்பித்து விட வேண்டும். பூஜை ஆரம்பித்து 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் செய்யலாம் பூஜை. கைகால் சோர்வு வறுமையானால் பூஜை நிறுத்திவிடும். எந்த அளவுக்கு நமக்கு மன சாந்தம் உள்ளதோ அந்த அளவுக்கு பூஜை செய்யணும். பூஜை செய்து இப்படி எல்லாம் கேட்க வேண்டும். எனக்கு ஞான சித்திக்கு அது பொது சொத்து. ஞானம் என்பது ஒருவருக்கு மட்டும் உரியதல்ல. ஜாதி இனம் கடந்த ஒன்று ஞானம். மோட்சலாபம் என்பது, முத்தி என்பது, வீடு பேர் என்பது ஞானம் என்பது. மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, எல்லாருக்கும் சொந்தமானது. ஆனால் அவன் சுட்டி காட்டி இப்படிதான் பூஜை செய்யணும்னு சொன்னாலன்றி அவனுக்கு தெரியாது. அப்படி காலை மாலை தானே பூஜை செய்யும். வருகின்ற விருந்தினை உபசரிக்க வேண்டும். போய்ச்சி நம்ம முயற்சி நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தீய பழக்கத்துக்கு ஆட்படாக இருக்க வேண்டும். எப்போதுமே சாந்தம் உள்ள செய்தியை படிக்க வேண்டும். மனசை விகாரப்படுத்தக்கூடிய செய்தியை படிக்கக்கூடாது. அப்ப தீய பழக்க வழக்கம் உள்ள நம்மளோடு பேசக்கூடாது. எப்போதும் முன்கோபம் உள்ளவனோடு பழக்கக்கூடாது. எப்போதும் ஒவ்வொரு நாளும் சாந்தமான செய்தியை படித்தல், சாந்தமான செய்தியை பேசுதல், நல்ல நூலை படிக்க வேண்டும். திருமந்திரம், திருஅருள்பா, திருவாசகம் போன்ற மனதை பண்படுத்தக்கூடிய நூல்கள் படிக்க வேண்டும். இப்படியே பல ஆண்டுகள் படித்தால், தினம் பூஜை செய்தால், இயல்பாகவே ஒருவனுக்கு தன்னிடம் இருக்கின்ற குற்றத்தை உணர முடியும். நம்மிடம் என்னென்ன குற்றம் இருக்கு? பேராசை இருக்கா? சரி, இந்த ஆசையின் காரணமா இந்த ஆசை என்ன செய்யும்? பிறர் பொருளை அபகரிக்க செய்யும். பிறர் பொருளை அபகரிக்கும் போது அவன் என்ன செய்வான்? படுபாய் இப்படி செய்து விட்டான்னு சொல்லுவான். அப்ப ஆசையின் காரணமாக, பொறாமையின் காரணமாக, வஞ்சகம் காரணமாக, காமத்தின் காரணமாக ஒருவனை வஞ்சிக்க காம இப்ப இல்லறத்தான் என்ன செய்வான்? தனக்கு எழுகின்ற உணர்வு காம விவகாரத்தை மனைவி மூலம் தீர்த்துக் கொள்வான். மன சாந்தம் அடையும், பூஜை செய்யும். பொருள் சேகரிக்கும் போது என்ன செய்யணும்? அகத்தீசரன் சொல்லி, நான் பிறர் பொருளை விரும்புகின்றேன். இந்த கீழ்த்தரமான புத்தி என்னை விட்டு நீங்க வேண்டும். அதனால் பிறர் வாழ்க்கை பால் வீணாகும். ஆகவே பொருள் சேர்க்கும் போது நெறிக்கு உட்பட்டு பொருள் கேட்க வேண்டும்.
அப்ப காம விகாரத்தை மனைவி மூலமா தீர்த்து கொள்கின்றான். பொருள் பட்டு வரும்போது அதை சாந்தப்படுத்தி ஞானிகள் துணை கொண்டு சாந்தப்படுத்திக் கொள்கிறான். பிற மீது பொறாமைப்படுகின்ற உணர்வு வரும்போது இன்னும் மற்றவன் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுகின்றேன். இந்த கீழ்த்தரமான குணங்கள் மாற வேண்டும் என்கிற போது பொறாமை ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் இந்த பூஜை செய்வதற்குரிய முறைகள். இப்படிதான் செஞ்சு வேற வழியே இல்லை. ஆக ஒவ்வொரு குணக்கேடும் ஆசான் திருவருள் பற்ற விழுந்து போகுது. எல்லாரும் கொனைக்கேடு உள்ளவர்கள் என்னை முதல் கொண்டு. இன்னமும் எனக்கு நான் பேசும்போது யான் என்ற கருவத்தோடு பேசுவேன். உண்மை தான். என்னிடம் இருக்கின்ற கொனைக்கேடு எனக்கு இப்பதான் உணர்கிறேன். நீ பேசுவது கற்பம் என்ற கருவத்தால் பேசுகிறார். எல்லாம் பெற்று விட்டதாக நினைத்து பேசுகிறார். இதுவே குற்றம் என்று உணர்கின்ற பருப்பும் இப்போதான் இன்னும் என்றும் எத்தனை கீழ்த்தரமான குணம் இருக்கோ கொனைக்கேட்டு எனக்கே தெரியாது. ஆக அவ்வப்போது உணர்த்தப்படும் அதை நான் நீக்கிக் கொள்வேன். நான் முற்று பெறும் வரையில் எந்த கொனைக்கேடு என்று இருக்கத்தான் செய்யும். இந்த கொனைக்கேடு இருக்கதான் செய்யும். ஆகவே நான் பூஜை செய்துதான் மாற்றிக்கொள்ள முடியும் தர நிச்சயமாக கேணிலையால் குளத்தில் பூச்ச முடியாது. அது சொல்லும்போது இங்கே சொல்லும்போது காடு மலை நதிபதி காசி மரம். நிச்சயமாக இந்த கொனைக்கேடு எப்போது நீங்கும் என்றால் பூஜை செய்தால் ஒளிய கொனைக்கேடு நீங்காது. ஆக காசி ராமேஸ்வரம் சென்றால் முடியுமா? நம்ம முடியவே முடியாது. காவிரியில் குளிச்சாலும் முடியாது, கங்கையில் குளிச்சாலும். ஆக எங்கே சென்றாலும் கொனைக்கேடுக்கு உபாயம் திருவருள் துணையை தவிர வேற இருக்கவே முடியாது. சரி, இப்படி ஆக இப்படி எல்லாம் பூஜை செய்து ஒவ்வொரு நாளும் இப்படி நெறிமுறையோட வந்தால் 10 12 வருஷமா 10-12 வருஷம் சொன்னதுமே நீங்க பயந்துடக்கூடாது. ஐயோ அவ்வளவு நாள் நீ எத்தனை பேரவே எடுத்து என்ன செய்தன்னு உனக்கே தெரியாது. நீ யாராரு மூலதனத்தை கொள்ளடிச்ச, யாராரு உன்னால பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுடைய நீ சந்தேகப்பட்டதன் காரணமா மனைவி எத்தனை பேர் தற்கொலை செஞ்சிருக்கா, மனைவி தற்கொலை செய்திருப்பா, இவனை சந்தேகத்திட்டார். இதுவும் பல ஜென்மங்களில் இவனால் செய்யப்படாத கொடும் பாவச்செயல் இருக்காது. அத்தனை பாவச்செயலும் அறியாமையாகவும் வறுமையாகவும் பிணியாகவும் உண்மை பொருள் தெரியாத ஆசானாகவும் பல்வேறு சகோதரனாகவும் முரண்பட்ட மனைவியாகவும் முரண்பட்ட பிள்ளைகளாகவும் சிறப்பறிவு இல்லாத தாய் தந்தையாகவும் நல்லுணர்வு இல்லாத சீடனாகவும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வரதான் செய்யும். இதெல்லாம் உடைத்து தூள்பட்டுகின்ற உருவாயம் அது திருவடிப்பட்டுவது ஒண்ணுதான், வேற வழி. இப்படிதான் நாங்கெல்லாம் சித்திட்டு இருக்கோம். அப்ப நாங்களே இத்தனை ஆண்டு எனக்கு வாசி வசப்பட்டே 10-12 வருஷம் ஆகுது. நானே 13-14 ஆண்டு தானே அகத்தீசனையும் திருமலை தேவனையும் நாங்க மேல சொல்லப்பட்டது. திருமூலன், காலாங்கிநாதன், போகன், சுந்தரானந்தர், பொங்கன மகிழ்ச்சி, இப்படி கணக்கில் அடங்காத மகானெல்லாம் கூப்பிட்டு பூஜை செஞ்சுட்டு இப்படி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாமங்கள் மகான்களை தினம் பூஜை செய்யறோம். இன்னமும் எங்கிட்ட கொனைக்கேடு இருக்குன்னா நீங்க எப்படி இருக்கணும்? பல்வேறு கொனைக்கேடுகள் முதல் என்கிட்ட இருக்கு. இங்க யாருக்காவது ஞானம் இது வாசி வசப்பட்டுக்கிறாங்க. இங்க நம்ம துறையூர்ல இல்ல இந்த உலகத்திலேயே நமக்கு வாசி வசப்பட்ட மாதிரி எவனுக்கடா வாசி வசப்பட்டு சொல்லுவோம். இந்த புத்தியே கூட்டுறாங்க. இந்த புத்தியை மற்றவனுக்கு இந்த வாய்ப்பு இல்லை, நமக்குதான் கிடைச்சுன்னு நமக்குதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறது குற்றம். அவன் புண்ணியம் செய்யாது இருக்கிறான். அவன் செய்த வினைப்பெண் காரணமா அவன் அந்த வாய்ப்பு பெறாது இருக்கிறான். நீ பெற்றதன் காரணமா யான் என்று கருவம் கொள்ளாதே என்று இப்போதான் இன்னும் கொனைக்கேட்டு. என்னிடம் இன்னும் எத்தனையோ கொனைக்கேட்டு. நாங்கெல்லாம் பூஜை செய்தா மாட்டிட்டோம். பூஜை செய்யறோம். என்னட்டு என்ன இப்ப கொனை இருக்கு? பொருள் பட்டு அது உண்மைதான். அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னிடம் பொருள் சேர்க்க வேணுங்கிற உணர்வு, அதுவும் ஆசானுடைய ஆசையா. எவ்வளவு பணம் வருது எல்லாம் ஏழைகளை கல்வி கொடுக்கும். இது மட்டும் ஒரே ஒரு குணம் மட்டும் இருக்கு. இன்னமும் மற்றவனை அடக்கி ஆள வேணும். மற்றவன் நாம் சொல்லுகின்றபடி மற்றவன் கேட்க வேணுங்கிற எண்ணம் இன்னும் இருக்கு. இந்த எண்ணம் மற்றவன் சொல்வதையும் கேட்டு நாம் அதுபடி நடக்கலாம் என்ற உணர்வு வந்தால் நான் குணம் சமப்பட்டு இருக்கிறார். அது போக போக தெரியும். அன்பர்கள்ட்ட என்னட்டு என்னென்ன கொனை கேட்டுக்கிறது அன்பர்கள் கேட்டா தெரியும், எனக்கு தெரியாது. ஆகவே என்னிடம் இருக்கின்ற கொனைக்கேடு தீர்ப்பதற்கு இத்தனை ஆண்டு பூஜிச்சு இருக்கும். நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்க என்ன சரி நான் முன் செய்த பாவத்தின் காரணமாக பல்வேறு கொனைக்கேட்டுக்கலாம். நீங்க புண்ணியம் செய்த காரணத்தினால கொனைக்கேட்டுகள் விரைவாக நீங்க இருக்கலாம். அப்படி உள்ளவர்கள் இருக்கலாம். இந்த கூட்டத்துல புண்ணியம் மிகுந்த மக்கள் மிகுதியா இருக்க, புண்ணியம் மிகுந்த காரணத்தினாலே பண்பட்ட மக்கள் இருக்கலாம். என்னகிட்ட படைகண்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட அப்படி படைகண்ட இருந்தாலும் சரி, இல்லாத சரி, இல்லாதிருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இருந்தால் மேலும் உயர்த்தி கொள்வதற்காக பூஜை செய்ய வேண்டும். அந்த கொனைக்கடி இருந்தாலும் இந்த கொனைக்கடி நூதற்கும் பூஜை செய்ய வேண்டும் சொல்லி என்று ஆரம்பிக்கும் போதே இந்த சில தடைகள் இருந்தது. பிறகு அது தடைகள் ஆசியால் இப்ப முக்கியமான விஷயத்தை பேச முயற்சித்திய. இந்த உடல் பொருள் ஆகிய உடல் உறுப்பு தத்துவத்தை மிகுதியை பேசும்போது அன்பர்கள் கொல்லப்படா என்பதனாலே ஒரு வகையான தடுமாட்டம். பிறகு அதை மாற்றி சில கருத்து பேசியிருக்கிறேன்.
இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் இதே திருமந்திரம் பேசலாம். ஆனா இதே கருத்தை நான் அடுத்த முறை பேசுவேன். அதுல சில கருத்துக்கள், சில கவிகள் மாறிடும். பொருள் ஒன்றுதான். அப்ப ஞானிகள் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இந்த 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 ரேசக, பூரகம், கும்பகம் சொல்லுவான். இதெல்லாம் சின்ன விஷயம் இல்ல. ரேசனா சொல்லலாம். இப்ப ரேசிக்கிறது, நேத்துன்னு சொல்லி கட்ட வந்துச்சு. ஆகவே அன்பர்கள் அதிகமாக பேசக்கூடாது. இப்ப ஆரம்பத்திலேயே நேத்துன்னு வந்தது. பேசக்கூடாதுன்னு வந்ததுனால ஏதோ அது அப்படி ஒரு ஓட்ட அந்த அந்த பக்கம் போகாம இப்படிங்க. இல்லைன்னா இப்ப இன்னைக்கு நான் எடுத்து வச்ச கையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மூச்சை இப்படிதான் ரேசிக்கணும், இப்படிதான் கட்டணும், இப்படி உள்ள செலுத்தணும் எல்லாம் பேசுறான்னு நினைச்சேன். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ உலகநிலைக்கு வந்தது காரணமே அவருடைய ஆசைதான். ஆக அன்பர்கள், இப்ப பேசப்பட்ட கருத்துக்கள் இந்த ஆன்மாவை பற்றியும், ஆன்மா எப்படி மாசுபடுகிறது, உடல் மாசு எப்படி, அந்த உடல் மாசு நீக்குவதற்கு உபாயம் என்ன, இந்த உடல் மாசு நீங்குவதற்கு எந்த முறையை பின்பற்றணும், உணவு பழக்கம், உணவு பழக்கம் மட்டும் இல்ல, சாந்தமான உணவு, புலால் உணவு இல்லாது உயிர்வதை செய்து உண்ணக்கூடாது என்றும், இந்த உணவு மிகுதியான உடம்பு சத்து அதிக புஷ்டி உண்டாக்குறது. விகாரத்தை உண்டு பண்ணுகின்ற உணவை குறைத்தும், விகாரத்தை உண்டு பண்ணுகின்ற உணவு மிகுதியா சாப்பிட்டா மன செமைப்படாது, காம விகாரம் உண்டாகும். காம விகாரம் மிகுதியா இருக்கும்போது சிந்தனை தெளிவுபடாது. சிந்தனை தெளிவு இல்லாத சிந்தனை தெளிவை கெடுத்துவிடும். ஆக சாந்தமான உணவு, பசித்தால் ஒரு வாழ்வதற்குரிய நடமாடுவதற்குரிய மட்டும் சாந்தமான உணவு சாப்பிட வேண்டும். தினம் பூஜை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் செய்து ஆசி பெற்று அப்புறம் உடல் இருக்கிற மாசு நீக்கி, அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு மாசு நீக்கி, அதன் ஆன்மா பிரகாசம் செய்யணும். ஆன்மா பிரகாசம் என்பது இந்த ஆன்மா எப்போ வெந்து சுக்கிரம் சுத்தியானதோ, சுக்கிரம் சுத்தியானது கூட ஆன்மா பிரகாசிக்கும். ஆன்மா என்று சொல்லப்பட்ட அந்த ஆன்மா பிரகாசிப்பதற்கு என்ன வந்துட்டான், விந்து சுக்கிரம் விந்து சுத்தி படையணும். விந்து சுத்தியானதுல ஆன்மா சுத்தியா இருக்கணும். ஆன்மா பிரகாசிக்கும். அது பிறந்தத்தை தூண்டு பண்ணும். அதுக்கு கணக்கே இல்லை. அதோடைய இயல்பை பேசவே முடியாது. இப்ப அதை பேசுவதற்கு முயற்சி தான். அதான் ஆரம்பத்தை நிறுத்தி சொல்லிட்டார். இப்ப என்ன பேசலான்னு கேட்டா, எண்ணாது எண்ணிய நெஞ்சமே, எண்ணாதது எண்ணிய நெஞ்சமே, துயர் ஒளி எண்ணிரு கண், எண்ணிரண்டு. அது வேணாம்னு சொல்லிட்டார். அப்ப அடிப்படை ஒவ்வொருவரும் தினமும் இவ்வளவு பெரிய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவ்வளவு பெரிய சிக்கலான பிரச்சனை. கடல் போன்ற அறிவு இருக்கணும் இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கு. கடல் போன்ற அறிவும், கடல் போன்ற கல்வி கற்றிருக்கணும். இதெல்லாம் வேண்டாம். தினம் அவங்க மனைவி மக்களும் இருந்து தினம் பூஜை செய்து எனக்கு இந்த வறுமை இல்லாத இருக்க விஷயங்கள் கற்றுக்க. வேறுபடி தினமும் பல்வேறு பிரச்சனைகள், கடன் சுமை, தொட்டது தொடங்க மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் பிரச்சனை, மனைவிக்கு நோய், எனக்கு நோய், பல்வேறு பிரச்சனை தடுமாறு தெரியும். அதுல இருந்து விடுபடாத விஷயம் கேட்கலாம். வறுமை இல்லாத வாழ்வு கூடப்பான்னு கேட்கலாம். பிறகு எனக்கு ஆரோக்கியமான வாழ்வு தந்து உன்னுடைய திருவடியை பற்றி பூஜிப்பதற்கு அறிவும் பரிபக்கம் கேட்கலாம். பிறகு நீடி ஆயுள் கேட்கலாம், பொருள்வளம் கேட்கலாம். இப்படியே தினம் பூஜை செய்து வரும்போது இவன் தினம் பூஜை செய்தாலே எல்லாம் பெறுவான். நீ தினம் பூஜை செய்ய மறந்துட்டாவே, பூஜை செய்யக்கூடியவன் அது எப்படி பூஜை செய்யணும் இப்படி எல்லாம் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? எனக்கு ஞானியின் திருவடியா இருக்க வேண்டும். பேய் பிடாரியை கும்பிட்டு அதுக்காகும். பேய் பிடாரி, காளி இதெல்லாம் கும்பிட்டு என்ன அவன் கேட்டான். இவன் அறிவும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றான். இந்த சிறு தெய்வத்தை வணங்கி யாரும் சித்தி பெற்றது இல்லை. நாங்க இவ்வளவு பூஜை இவ்வளவு வாய்ப்பு பெற்றிருக்கோம்னு சொன்னா, நாங்க நினைத்ததெல்லாம் கைகூடும் சொல்லும் போது, நாங்கள் அகத்தீசன் தன்னுடைய ஜீவனுள்ள தத்துவத்தை பூஜை செய்யலாம். ஜீவனுள்ள தத்துவம், உயிரோட்டம் உள்ள ஒரு ஞானியை வணங்கிதான் இந்த வாய்ப்பு இருக்கு. நீங்களாம் இந்த சிறு தெய்வத்தை வணங்க என்ன இருக்குங்க? ஒரு லாபம் இருக்குது. ஏதோ பொங்கல் புளியோரை வச்சு பூஜை செஞ்சா உடனே சாப்பிடலாம். வேற எதுக்கு நன்னாலும் பயன்படாது. ஆக அது மாதிரி பொங்கல் புளியோரை வச்சு சாப்பிடணும். இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள், உயிர்வதை செய்து சாப்பிடுவார். இந்த துஷ்ட தெய்வத்துக்கு உயிர்வதை செய்வார்கள். அதெல்லாம் அதே செய்யலாம். பல்வேறு அவரவருடைய வினைக்கு ஏற்ற மாதிரி இது பூஜை செய்யறான், பூஜை இது போட்டா ஆகும்னு அலறான், அல்லல் படுறான், துடும்புறான். இறையருள் பெறுவதற்காக அவன் செய்யற ஒரு செயலை பார்க்கும்போது நமக்கே படுதாமா, தலைவனுக்கு இன்னும் படுதாமா. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஞானிகள் இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஓம் அகத்தீசாய நம, 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 அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, அகத்தீசாய, 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 ஓம் அகத்தீசாய நம, அகத்தீசாய. ஓம் அகத்தீசாய இது அகத்தீசாய,
ஓமகத்தீசாய ஓமகத்தீசாய. அன்புள்ள பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர் பாண்டியன் அவர்கள் தவம் அவம் என்பது பற்றி சொன்னார். தவம் செய்வதென்றால் தலைவன் ஆட்சி இருக்கணும். இப்ப ஆசான் திருமலதேவன், காலாங்கி போகர், கரூர் முனிவர், அகத்தி, நந்தீஸ்வர் போன்றவர்களுடைய ஆட்சி பெறணும். தவம் என்றால் விரதம் என்றும் பொருள். தவம் என்றால் விரதம் அல்லது வைராக்கியம் என்றும் பொருள். நோன்மை, வலிமை அல்லது வைராக்கியம் சொல்லுவாங்க. அப்ப தவம் செய்வதற்கு என்ன வேண்டும்? ஆட்சி வேண்டும். யார் ஆட்சி வேணும்? தவசிகள் ஆட்சி வேணும். தவசிகள் ஆட்சி இல்லாமல் ஒருவன் தவம் செய்ய முடியாது. அவருக்கு தினமும் அகத்தீசனை வணங்குகிறார். தவசிகளுக்கெல்லாம் தலைவன் அகத்தீசன், குருமுனி பட்டம் பெற்றவர். அவருடைய ஆட்சியை தினமும் பூஜை செய்யும். அடியனுக்கு ஞான சித்திக்கும். தவம் என்பது உறுதி, விரதம். ஞானத்தை அடைவதற்கு உரிய பாதை தான் தவம், உறுதி அல்லது விரதம். அப்ப ஞானத்தை அடியனுக்கு ஞான சித்திக்கு வந்து கேட்கணும், அதுக்குரிய அறிவு வேணும்னு கேட்கணும். கேட்பவர்கள் முன் செய்த நல்வினை இருந்தால் அது விரைவாக முடிச்சு தருவாங்க. விரைவுன்னு அப்பவும் 15-20 வருஷம் தான், 6 ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி சொல்றது பழக்கம். முன் செய்த நல்வினை இருக்கணும், இல்லைன்னா அந்த வார்த்தை அவர்களுக்கு போய் சேராது. என்ன காரணம்? அவர்களுக்கு அந்த முன் சேர்ந்த நல்வினை இருந்தா, முன் சேர்ந்த ஞானிகளை முன் ஜென்மத்துல ஞானிகளை வணங்கியிருந்தா அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆக தவம் என்பது அது ஆசானை கேட்க ஞானம் எதுன்னு. ஞானம் எதுன்னு கேட்டான், உடம்பை பற்றி அறிந்து கொள்ளணும். இந்த உடம்பின் தன்மை என்ன அப்படின்னு அறிந்து கொள்ளணும். உடம்பின் தன்மை அறிந்து கொள்வதற்கு ஆட்சி வேணும். உடம்பு ஒரு காமதேகம். அந்த காமதேகத்தை அறிந்து ஆண்டிலிருந்து விடுபட வேண்டும். சிறை உடல் நீ எற காட்டின்பார். அப்ப சிறை உடல் நீ, அந்த ஆன்மா சிறைப்பட்டு கிடக்கு. மும்மலம் என்று சொல்லப்பட்ட ஒரு சிறைப்பட்டிருக்கு. அந்த சிறையை நீக்கணும், அதுக்கு ஆட்சி வேணும். இப்ப ஆன்மா சிறைப்பட்டு கிடக்கு. ஆன்மாவே விடுபட வேண்டும். ஆன்மா விடுபட வேண்டும் சொன்னால் அளவில்லாத கடும் யோக ஞானம் சொல்லுவாங்க. யோகத்தை பின்பற்றணும். யோகம் என்பது மூலக்கணலை, காலாந்த கனல் குதித்து போகணும். கனலை எழுப்பிக்கிட்டே இருக்கணும். கனல் எலும்ப கனல் அதிகரிக்க இந்த புற தேகமாகிய ஒன்று நீங்கும். அந்த புறதேகம் நீங்கினால் தான் உள்ளே ஜோதி தெரியும். அப்ப அளவில்லாத உஷ்ணம் வெந்து போகணும். அப்ப உடலை வேக வைக்கும். அதான் அப்பதான் இந்த மாசு தீரும். இல்லைன்னா முடியாது. அதை முன்னே சொல்லும் போது கூட, இறையடி தாழ்ந்து வணக்கம் எய்தி குறையது கூறி குணம் ஒன்று போற்ற சிறையுடல் நீ எற காட்டி சிவத்தோடு அறிவுக்கு சன்மார்க்கியம். அந்த மாதிரி ஒரு கனல் எழுப்பணும். சிறை உடல் நீங்கணும். அது தொடர்ந்து பூஜை செய்யணும். பூஜை செய்யதான் அந்த அறிவு வரும். அப்ப அந்த பூஜை செய்யாம இந்த அந்த பார்வை கிடைக்குது, ஆசானுடைய பார்வை கிடைக்குது. வேண்டாம், இன்னும் மனசு என்ன படலப்பாங்க. அது ஆசானுக்கு தெரியும். இந்த உடம்பின் தன்மை தெரியாமங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. இவன் முயற்சிப்பான் தவத்தை அடையணும் முயற்சித்தாலும் உடம்பு ஒத்துழைக்காது. புலன்கள்லாம் முரண்பாடு செய்யும். புலன்கள் உனக்கு ஒத்துழைக்காது. புலன்கள் ஒத்துழைக்கணும் அப்படி சொன்னா ஆசி இருக்கணும். ஆசியின் காரணமாக தான் புலனை பற்றி அறிய முடியும். இவன் ஒரு பக்கம் வச்சுப்போம், அது பக்கம் கோணிக்கிட்டு போவோம், அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும். அப்போ இந்த புலனை அடக்குதல். ஏன் அடக்கணும்? அந்த லட்சியத்தை அடையறதுக்கு புலனை அடக்கணும். அந்த புலனை அடக்கிறதுக்கு ஆட்சி வேணும், அதுக்கு லட்சியம் வேணும். இப்ப அடக்கென்பார் அறிவிலார் 5 மடங்கு அமரர் என்கிறன. புலனை அடக்குவது தவம் அல்ல. ஏன் அடக்கணும்? எதற்காக அடக்கணும்? அவங்க பார்க்கும்போது ஒரு கனல் ஏறும் உடம்புல.
அந்த கனல் காம கனலாக இருக்கக்கூடாது, அது யோக கனலா இருக்கணும். காம கனலா இருந்தா என்ன ஆகும்? யோக கனலும் காம கனலும் சேர்ந்து உடம்பு தீச்சிடும். அந்த கனல் எழும்பும் வரையில், உச்சி வந்து அடையும் வரையில் இவன் உறுதியாக இருக்கணும், தபத்தை மேற்கொள்ளணும். அப்ப உறுதியாக, தபம் என்பது முயற்சி தான், அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதை நோக்கி போகும்போது வருகின்ற இடையூறெல்லாம் புரிஞ்சுக்கணும். தவத்தை அந்த பொறிவுடன்க உச்சி வந்துட்டா பிரச்சனை இல்லை. மூலக்கணல் உச்சி வந்து அடையணும். மூலக்கணல் உச்சி வரும் வரையில் இவன் வந்து கடுமையான புலனடக்கம் செய்யணும். இப்ப என்ன செய்யறாங்க? தினம் பூஜை செய்யறான். பூஜை செய்யும் போது தெரியுது என்னென்ன வகையெல்லாம் பாதிக்கப்படுறான். நம்ம மனித வர்க்கம் இப்படிதான் பாதிக்கப்படுது, தவத்தை அடைய முடியாம இருக்குது. காரணம் வேறு யாரும் அல்ல, நம்ம உடம்பு தான், பொடி புலன் தான் அப்படின்னு உணர்த்துவாங்க. இப்படி உணர உணர உணரதான் அதை பத்தி பலகீனத்தை தெரிஞ்சுக்கணும். ஆக அவங்க என்ன செய்யறாங்க? இரண்டரை கலக்குறாங்க. இரண்டரை கலந்துதான் ஆட்சி முதல் அவங்க என்ன செய்வாங்க? தினம் போய் பிராணாயம் செய்ய சொல்லுவாங்க. பிராணாயம் செய்ய 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 கனல் ஏறும். கனல் ஏற 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 அசுத்தம் எல்லாம் வெந்து போயிடும் தேகம். அந்த கனல் மிகுதியா வரணும். ஒரே ஏற்ற முடியாது. ஒரே ஏற்றின என்ன ஆகும்? தீஞ்சி போகும். ரொம்ப பால் காய்ச்சுவது போன்று சொல்லுவாங்க. பால் காய வைக்கும் போது அனல் அதிகமானா அடுப்பு எரிய விட்டா பால் பொங்கிடும், அனலை குறைச்சா பால் காயாது. அது மாதிரி இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கூடவே இருப்பாங்க, இருந்து இவனுக்கு கை தூக்குவான். அவங்க பூஜை செஞ்சாதான் அருள் செய்வாங்க, இல்லைன்னா போக மாட்டான். பூஜை செய்யறதுக்கு முன்செய்த வினை இருக்கணும், புண்ணிய பலம் இருக்கணும், இல்லை சான்று தொடர்பு இருக்கணும். குருகுல வாசம் இருந்தாதான் பூஜை பத்தி செய்யும். குருகுல வாசம் தான் சொல்லுவாங்க, இப்பதான் பூஜை செய்யணும். ஆக அதுதான் தவத்துக்குன்னா. தவத்துக்குரிய அறிவு அவதான். தவத்தினுடைய நோக்கமே குறைவை அற்று போக்கணும், இனி பிறக்கக்கூடாது. பேதமை அதை சொல்லுவான். இந்த உடம்பு பேதமை உண்டாக்கும், அறியாமை உண்டாக்கும். அந்த மூலக்கணல் எழுப்பும் வரையில் இந்த பேதமை நீங்காது. பேதமை என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்றை தேவையை நினைக்கிறது தான், அதான் பேதமை. அப்ப அது மூலம் அப்போ தேக கசடுகள், களிம்புகள், அந்த களிம்பை நீக்கணும், களிம்புகள் அற்று போகணும். அப்ப களிம்பு அற்று போகாம இந்த இடத்துக்கு வர முடியாது. அதான் பிறப்புன்னு பேதமை நீங்க சிறப்புன்னு செம்பொருள் காண்பது அறிவு நான் வள்ளுவ பெருமானும். அப்ப பேதமையை உண்டாக்குவது இயற்கையா செயற்கையா? எல்லா மனிதனுக்கும் இந்த குணங்கள் இருக்கதான் செய்து. எத்தேச காலமும் இறவாது இருப்போம் என்று உற்றுணைதான் போற்றாமல் உருவழிந்தன் பறிபோனும் என்பது நீடிய காலம் இருப்போங்கிற ஒரு பேதமை. அந்த நீடிய காலம் இருக்க மாட்டோம், இறந்து போவோம், அதுக்குள்ள நம்ம பாடுபட்டு கொள்ளணுங்கிறது சிறப்பறிவு. ஆக இது மாதிரி தொடர்ந்து அது என்ன சொல்றான்? இந்த உடம்பை பற்றி அறிந்து உடம்பு சாகாமல் காப்பாற்றிக் கொள்ளணும். உடம்பு சாகாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? உணவு பழக்கம். உடம்பு செத்து போறதுக்கான உணவு பழக்கம். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த உப்புலா உணவு, பால் பழங்கள், அதுக்குரிய நெறிமுறைலாம் இருக்கு. அந்த உணவு கொடுத்து யோக நெறியை பின்பற்றணும். உணவு கொடுத்து யோக நெறி பின்பற்றினாதான் அந்த அசுத்த தேகம் நீங்கும். அப்ப கனல் ஏறும். அப்போ உப்பு புளி மிளகாய் சேர்க்கும் போது என்ன ஆகும்? உடம்பு வந்து கெட்டு போகும், நச்சு கம்மியாயிடும். அப்ப உஷ்ணம் அதிகமா போகும். யோக நெறி பின்பற்றவனுக்கு அந்த பெண் உறவு கொள்ள முடியாது. பெண் உறவு கொண்டா உடனே நச்சு கம்மியாகும். முறை அறிந்து செய்யக்கூடியது அது. அந்த யோக கண்ணலை வளர்க்கிறவன் பெண் உறவு கொள்ளும் போது எல்லாம் பாந்தி மயக்கம் வந்துடும். அதனால அவர்கள் ஈடுபடக்கூடாது. இப்படி ஒரு பெரிய ஒரு நடைமுறை இருக்குதுல்ல. அப்படி இருந்து இது மாதிரி ஆட்சி பெற்று உடல் கூற அறிந்து உப்பு இல்லாம உணவு மேற்கொண்டு பால் பழங்கள் சேர்த்து வல்லாறு சுரணும், சிவகண்ட சுரணும், சக்தி சாரண கிழங்கு இதெல்லாம் செய்து ராத்திரி நெடுஜாமத்தை தூக்கம் முடிச்சு பிராணாயம் செய்து அதிகால பிராணாயம், மாலை பிராணாயம், இப்படி தினந்தனமும் வெறும் விஷயம் சித்தர் இதையேதான் சிந்திக்கணும். இறைப்பணி அப்படி மாதிரிதான் இதுதான் கடவுள். இப்படி இருந்து வர வேணும். இப்படி இருந்தா பல ஆண்டுகள் பாடுவோம். அவள் மாதிரி செய்தால்தான் இந்த இடத்துக்கு ஞானி அவன் கடவுள் ஆகல். என்ன காரணம்னு சொன்னா, இப்படியெல்லாம் அரும்பாடுபட்ட விளைவுகள் இந்த உலகம் உள்ளளவும் நம்ம இருக்கலாம். உலகம் இது மாதிரி உலகம் எத்தனையோ வரலாம். நீராயிரம் நிலமாயிரத்தனர்.
ஈராறு கால் கொண்டு எழுந்த பருவியை பேராமற் தான் கட்டி பெரிதுன்ன வல்லிடு நீராயிரமும் நலமாயிரத் தாண்டும் பேராது காயும் பிரானந்தி யானினார். அதான் ஞானிகளோடு. ஈராறு கால் கொண்டு எழுந்த பருவி இது யோகம். ஆட்சியால் தான் யோகம். யோகம் என்று மூச்சு காட்ட அடக்குதல், அடக்கி அதை முதிர்ச்சி பெறுதல் ஞானம். ஈராறு கால் கொண்டு எழுந்த பருவினார். அப்ப ஆசான் என்ன செய்யறான், அந்த ஆசை தினம் பூஜை செய்யறதுனாலே இந்த காற்று என்ன செய்யறான், மூச்சு காற்று அவங்க ஏற்கிறான். நமது மூச்சு காற்றெல்லாம் பூச்சரம் மாதிரி தெரியும் அவர்கள். தன்னிரு கால் கொண்டு நம்மிரு கால் ஆட்டுவார். அப்ப அந்த மாதிரி செய்யும் போது இந்த இந்த காற்றானது பொறுமைக்கு ஒடுங்கும். உள்ள உந்திகமத்துல ஒடுங்கு இந்த காற்று இயக்க ஆரம்பிச்சிடும். அந்த இயக்கம் தலைவன் ஆட்சி இருந்தாதான் முடியும், இல்லைன்னா புஷ்டுன்னு போயிடும். அப்ப தலைவன் ஆட்சி இருந்தாதான் மூலக்கணல் எழுந்திரிச்சுக்கிட்டே இருக்கும். மூலக்கணல் எந்திரிக்க அந்த உள்ள காற்று தங்கினாரு மோன நிலை என்பது. அப்பப்போ காற்று ஏறிக்கிட்டே இருக்கணும். ஏற்ற ஏற்ற அனல் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப அது மாதிரி செய்யும்போது அந்த உப்புலா உணவு சேர்க்கணும். இது மாதிரி ஒரு எல்லாம் பின்பற்றணும். சின்ன விஷயம் இல்லை. யோகம் செய்வோம், உஷ்ணம் ஏறும். உஷ்ணம் ஏறும்போது விகாரமான மனசு தாழ முடியாத காம விகாரம் வந்துடும். போராடிட்டு கிடப்போம். அப்புறம் மறுபடியும் ஆசன் என்ன செய்வான், அதை உடச்சி எழுதுவான். இப்படி தினமும் போராடிக்கிட்டே இருக்கணும். ஏன் போராடினா மனிதருக்கு தான் இந்த மரணமெல்லாம் பெருவாழ்வு இருக்கு. ஞானிகள்லாம் தயாரா இருக்கிறாங்க. யாராவது விரும்புறானா, விரும்புறவனுக்கு அருள் செய்ய நினைக்கிறான், விரும்பியவனுக்கு ஆசி தரான். கஷ்டம்தான். முடிவில்லாத பேரானந்தம் பெறணும். ஆனந்தம் ஆடரங்கம் சொல்ற, ஆனந்தம் பாடவும் சொல்லுவான். ஆனந்தம் பெரிய பேரானந்தத்தை அடைய போறான். உலகத்திலே இல்லை. இந்த உலகம் எத்தனையோ கோடான கோடி யுகம் இருக்கலாம், சாவே இல்லை. அப்ப ஏற்பட்ட வாய்ப்பு அடையறதுக்கு தவம் செய்யறான். அப்ப வாய்ஸ் மூச்சு காற்று தான் யோக நெறி தான். யோகம்னா மூச்சு காற்று. மூச்சு காற்றை லயப்படுத்தணும். யோகாபியம் செய்யணும். யோகாபியம் செஞ்சுதான் மூச்சு காற்று லயப்படுத்தணும். அப்போ தினமும் காற்று ஏற்றணும். ஏற்றி ஆசி பெறணும். இப்படி அந்த அசுத்த தேகம் புற தேகம் நீங்கும். அக தேகம் என்று சூட்சும தேகம் ஒளி உடம்பது. ஒளி உடம்ப வளர்க்கணும். இதுக்கு நாம அதை கொஞ்சம் கூட சோர்வடையக்கூடாது, சலிக்கவே கூடாது. சலிச்சு தானா போச்சு சலிப்பு. அப்ப என்ன ஆகும், இவன் இந்த உஷ்ணம் ஏறும்போது இவன் என்ன செய்வான், மனசு போராடிக்கிட்டு அது இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ரொம்ப கடினம். இது முடிக்க முடியாது. குடும்பஸ்தன் இந்த துறையை சிந்திக்கவே கூடாது. யோகம் செஞ்சுட்டு இருக்கலாம், ஒன்று காவாது. ஒரு பக்கம் காம கணல், ஒரு பக்கம் யோக கணல். இரண்டு சிந்திச்சுன்னா உடம்பு தீஞ்சு போகும், செத்து போவான். இதுக்குன்னு ஒரு ஜென்மத்தை அவங்க என்ன செய்யறாங்க, அமைக்கிறாங்க. வருவழி போவழி மாயாவழியை அவர் சொல்லுவார். தவசிகளுக்குள்ள பண்பன் புரிந்துக்கணும். வருவழி போவழி மாயாவழியை அப்படின்னா இந்த மூச்சு காற்று வந்து போயிட்டு இருக்கு. வரும் வழி வந்துகிட்டு இருக்கும், போவழி போயிட்டு இருக்கு. மாயாவழி என்பது சாகாத வழி, பூர்வமத்தி தான். கருவழி கண்டவர் காணா வழியை. பெண்ணுறவு கொண்டு அவனுக்கு இது முடியாது. இது கரு முடிக்க முடியாது. ஏப்ப எங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நாங்க என்ன செய்வோம், சோர்ந்து போவானே அவளும் பாடுபட்டு வரட்டும். என்றாவது ஒரு காலத்துல தவசிகள் மனசுல வந்து இவன் செய்த பூஜை வீண் போகாது, அதனால அவனுக்கு ஆசி வழங்கட்டும், அதனால உனக்கும் வாய்ப்பு இருக்க கூடாது, உனக்கும் வாய்ப்பு இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். கருவழி கண்டவர் காணாவழியே. கருவழி என்பது பெண்ணுறவு. பெருவழியா நந்தி பேசும் வழியை. இது பெருவழி, இது சிறுவழி அல்ல. பேரின்ப வாழ்வு. பேரின்ப வாழ்வு அடையிறதுன்னா அவ்வளவு இலக்குவல்ல, பேசலாம். இதெல்லாம் சின்ன விஷயம். உப்பு இல்லாமல் சாப்பிட்டவன் பல ஆண்டுகள் பேசுறதெல்லாம் பாய்ஞானமா போயிடும். உப்பு இல்லாமல் சாப்பிடணும், பெண்ணோட கொள்ளாமல் இருக்கணும். பிராண செய்வான், மனம் தடுமாறும், போட்டு அப்படியே சித்திரவதை செய்யவன். அப்ப பெருவழியா நந்தி பேசும் வழியை ஒரு வழியே சென்று கூடலும் ஆகணும். எல்லா மனிதனுக்கும் அந்த வாய்ப்பு வர வேணும்னு நாங்க நினைக்கிறோம். நான் மட்டும் இல்ல, எல்லா ஞானியும் நினைப்பான். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடும், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற தலைவடும் ஞானமும். இந்த உலகத்து மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும். ஞானிகள் ஞானாவும் நினைப்பார்கள். நான் அடைந்த இன்பத்தை எல்லோரும் அடையணும்னா இதுக்கு என்ன உபாயம்னா, அது ஊன் பற்றி, ஊன்னா ரெண்டு சொல்லி போட்டிருக்கும்.
அது உடம்பை பற்றி வருகின்ற மந்திரம். இந்த உடம்பை காப்பாற்ற தெரிந்து கொள்ளணும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொல்வார். ஊன் பற்றி இந்த உணர்வு மந்திரம். தான் பற்ற தலைப்படும் தான் பற்றும் அதை என்னையா இவ்வளவு கடினமான கடினம் இல்லை, தூராதி தூரமுடி தூரமும் விளையினார். அப்ப என்ன செய்யறான்? வேற ஒண்ணு கவனம் செலுத்தாத, சான்றோர் தொடர்பு வச்சுக்க, தவசியோடு ஆசி வச்சுக்காத்தா. சான்றோர்கள் எப்போதும் அவங்ககிட்ட நெருங்கி இருந்துகிட்டு வா, மெடல் போல் இருந்து வா. அவங்க உனக்கு உணர்த்துவாங்க, சொல்லுவாங்க. நீ எந்த அளவுக்கு பூஜை செய்ய அந்த அளவுக்கு ஆசி பெறலாம் அப்படி சொல்லுவாங்க. இது குருகுல வாசம் இல்லைன்னா முடியாது. அப்ப நான் என்ன செய்வா? அப்ப இல்லாதான் குருகுல வாசம் இருக்குது, குருகுல வாசம் வச்சுக்கணும். அந்த ஜென்மத்தில் அடையுமா? முடியாது. எங்களுக்கு தெரியும். என்னையா ஊன் பற்றி இந்த உணர்வு வந்துருன்னா அது அமைப்பு வேற. இதுக்குன்னு அமைச்சு அவங்க கொண்டுட்டு வராங்க. நல்ல ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தாலும் பூஜையாலும் ஞானிக்கு தொண்டு செய்திருப்பான். அதுக்காக ஒரு அமைப்புல தேகத்தை கொடுத்து பொல்லாத பீச்சைத்தான் சொல்லுவோம். கொடுமையான காமத்தை நீக்கி அவனை ஒரு அழி கொண்டு வைத்திடுறான். அழி கொண்டான உணர்வுக்கு இருக்கும், செயல்பட முடியாம செஞ்சிருவான். அவ்வளவு புண்ணியம் செஞ்ச புண்ணியவான்கள் பொல்லாத பீச்சத்தாரனை என்ன செய்ய முடியும்? எப்போது பார்த்தாலும் பெண்ணுக்குரிய நினைப்பார்கள், பெண்ணுகளை பற்றியே சிந்திப்பார்கள். இப்படி ஒரு கொடிய ஒரு தேகத்தை கொடுத்தால் என்ன செய்ய முடியும்? அப்ப எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா இருக்கு, தலைவன் மனம் இறங்குவாளி நீ இரு. பொல்லாத பீச்சத்தான், பொல்லாத கொடுமையான காம தேகத்தை தரலாம். தந்தா என்ன செய்ய முடியும்? ஆக முறைப்படுத்துறாங்க அவர்கள். ஞானிகள்லாம் ஆசிது என்ன செய்யணும்? உன்னை தவசி ஆக்கணும்னு சொன்னா எல்லாரத்தான் சரி, அவன் எதா இருந்தாலும் சரி, திருவடி பற்ற செய்யணும். உனக்கு ஆசை காட்டணும். உனக்கு ஜென்மத்தை ஞானம் இருக்கு, விடாது அப்படின்னு சொல்லணும். அவ்வாறு கருணை கொண்டு சொல்லணும். அது பொய் தான். என்னன்னு கை தூக்க விடுங்கிற நல்ல மனசோட சொல்லலாம். அது பொய்மையும் வாயும் எடுத்து புறைத்திருந்த நன்மை பயக்கணும் வள்ளுவன். அப்படி சொல்லணும். சொல்லி அவனை விடாம பிடிச்சி கரையை சொல்லணும். ஒரு 10 வருஷம் பூஜை செஞ்சிருப்பான். பெரியவரோட பார்வை மேல படும். பெரியவரோட பார்வைப்படுவதனால மேலும் அவனுக்கு நல்ல ஒரு தெளிவான அறிவு வரும். தெளிவான அறிவு வருவதுக்கு நாங்க அவனை பூஜை செய்ய சொல்வோம். அப்பதான் ஆணும் பெண்ணும் அழி உடம்பை தருவான். அது பெரிய மர்மங்கள் அழி உடம்பு என்பது. இப்படி அந்த மாதிரி ஒரு கொடுமையான காம தேகத்துக்கு சாந்தமான காமம், ஒரு வகையான எண்ணலைகள் மட்டும் இருக்கும். அது மாதிரி தேகத்தை கொடுத்து தவத்தை முடிக்க வைப்பாங்க. ஏன் அவனுக்கு இவ்வளவு கருணனா? தொண்டு செஞ்சிருக்கான். அப்பா முன் ஜென்மத்தை பல ஜென்மத்தை எங்களுக்கு தொண்டு செஞ்சிருக்கான், திருவடியை பற்றி பூஜை செஞ்சிருக்கான், நாங்க அவனுக்காக அருள் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாசி நடத்தி கொடுப்பாங்க. வாசி நடத்தி கொடுத்தா ஞானிகள் சூழ்ந்து கொள்வாங்க. ஞானி சூழ்ந்து கொண்டு தேவையான உணவு அன்பர் கூட்டத்தை உருவாக்குவாங்க. பண்புள்ள அன்பர்கள் எல்லாம் சேர்ப்பார்கள். பண்புள்ள மிக்க பண்புள்ளவர்களெல்லாம் கொண்டு சேர்த்து தபத்துக்கு துணையா இருப்பாங்க. அவங்களால முடியாது, கூட இருப்பாங்க. இந்த தொண்டர்கள் மூலமாக அவங்களுக்கு தேவையான உணவு, உறவிடம், மற்றதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. பாசி பயிறு, பச்சரிசி, பழங்கள் எல்லாம் தொண்டர்கள் மூலமா கொடுப்பாங்க. தொண்டர்கள் மூலமா கொடுத்து தவத்தை முடிக்க வைக்கிறாங்க. அவசரப்படுறதுக்கு நியாயம் கிடையாது. இல்லாதவனுக்கு இந்த ஜென்மத்தை வாய்ப்பு இல்லை. இப்படி சொன்னா எங்க கதி என்னன்னு கேட்டா, அவனுக்கு ஒன்றும் குற்றம் இல்லை. நீ தினம் பூஜை செஞ்சுட்டு வா, நம்பிக்கை தினம் உனக்கு ஞானம் இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீ எந்த அளவுக்கு பாடுபடுற அந்த அளவுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்குதப்பா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சொல்லி அவர்களை கழித்து கூடுவோம். இப்படி எல்லாம் தவத்து இதுதான் தவம். ஞானிகளோட ஆசி, குருகுல வாசம், சான்றோர் தொடர்பு, தினம் நூல் படித்தல், திருவடியை பற்றுதல், இதுதான் தவம். அப்ப உடம்பை பற்றி அறிந்தான், உயிரை பற்றி அறிந்தான், தன்னை பற்றி அறிந்திருக்கிறான், ஆணை பற்றி அறிந்திருக்கிறான், தத்துவத்தை அறிந்திருக்கிறான், குருகுலனை அறிந்திருக்கிறான், பல்லுவனங்களை அறிந்திருக்கிறான். இதெல்லாம் அறிந்து கொள்வது ஞானம். அறிந்து கொள்ளான் மட்டும் போதுமா? அதை வெல்லுகின்ற உபாயம். இதுக்குள்ள எத்தனை அறிவுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனை பகைகள், இதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். வெல்லணும் ஐயா. எந்த கருவியை கொண்டியா வெல்லுவேன்? உலகம் உனக்கு பகையா இருக்குதே. உலகம் பகை இல்லை, உலகம் நட்பாகும். உலகம் நட்பாகும். உலகம் உனக்கு பகையும் இல்லை, நட்பும் இல்லை. நீ செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி தான் விளைவுகள் இருக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம். அது சொல்லுவார். நான் அதுக்கு சந்தேகம் வரணும், முன்னே சொல்லியிருக்கிறேன். தடையவே நீ அஞ்ஞான சந்தேக விருதுங்கள் பட செய்யும் இந்த முன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே
உடன் வரும் வந்தாக்கள் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டு சிந்தித்து தெளிதலாக. இப்படி ஒரு பாடல் பாடுவாங்க. அடிக்கடி சந்தேகம் வந்து இருக்கும். அது முன் செய்த வினைகள், அஞ்ஞானம் முன் செய்த வினைகள். முன் செய்த வினையை சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டாரு. அப்ப அது கெடுக்கணும்னாரு ஒரு கைவல்யத்துல அருணை நாயப்ப தண்ணி கேட்டு என்ன செய்வார்? கெடுக்கணும் கேட்டு சிந்தித்து கெடுக்கணும்னாரு. அவர் பார்த்தாரு, கேட்டுடன் சிந்தித்தல் கேடில்லா மெய்த்தெறிவாள் வாட்ட முறா உற்ப நோய் மாறுமோ நாட்டமுற்று விஞ்ஞான நிஷ்டதனை மேவுனோர் கண்டுதான் பொய்யாம் பிறப்பிறப்புன்னு கேட்டு சிந்திச்சு என்ன அடைச்ச போறாரு. முழுக்க விரும்பி கேட்டு என்ன செய்ய பாரு. கடுமையான உழைப்பு ஐயே மெத்த கடினார் சுடச்சுடன் பொன் போல் ஒளிவிடும் துந்தன் சுட நொத்துன்பார். அப்ப தங்கத்தை சுட எப்படி மாசு நீங்குதோ அது மாதிரி உடம்புல கனல் ஏற 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 உடல் மாசு நீங்கும். அப்போ உள்ளொலி கிடைக்கும், உள்ளொலி தோன்றும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய குறையாகும். அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வரணும். இதெல்லாம் ஒருத்தர் தெரிந்து வரத்துக்கு ஆக தவமுடையார்க்காகும் அப்படின்னு வந்துடுங்க வந்துடலாம். அப்ப கேட்டு சிந்தித்து தெரிந்தால் மட்டும் போதாது. நிஷ்டை விஞ்ஞான நிஷ்டைன்னா விஞ்ஞான நிஷ்டை என்பதுன்னு கேட்டா உடம்பு புடம் வைக்கணும். நிஷ்டை வேறு, விஞ்ஞான நிஷ்டை வேறு. நிஷ்டை மேற்கொள்வது அடையோக காலத்தில். விஞ்ஞான நிஷ்டை என்பது உள்ள உஷ்ணத்தை முறைப்படுத்துதல். அது புடம் வைக்கணும்னு சொல்லுவோம். உடம்ப புடம் வைக்கணும். ஆனால் ஏறிக்கிட்டே இருக்கு, கத்தன்னு ஏறும். அதை பற்றி அறிந்துக்கணும். அதான் விஞ்ஞான நிஷ்டை. அப்படி இருந்தா அப்படி உஷ்ணம் ஏற ஏற போது அவன் மல்லுவன் சொல்றான், சுடச்சுடன் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் இருக்கணும். துன்பத்தை சுட ஏற்றுக்கணும். ஏன்னா ஞானிகள் அத்தனை பேரும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அளவில்லாத பெருமைக்குரிய அது மிக்க ஒளி 1000 அதான் சொல்லுவான். 100 கோடி சூரிய பிரகாசம் இல்லை, ஒரு சூரியன் இல்லை, 100 கோடி சதகோடின்னு சொல்லுவான். சதகோடி கதிருக்கு ஒப்பான சுடரை காணுகின்றவன். அந்த உஷ்ணமானது வெளியில காணுகின்ற சுடர்கள் கண் பூசும். கண் கடுக்க புகை சிறிதும் காட்டாதே ஒருவனோட கண் திறக்க சொல்லுவார் ராமலிங்கம். ஆக புருமத்தில் இருக்க அந்த சுடர் சதகோடி சூரியனுக்கு ஒப்பான சுடரை காணுகின்றான். அந்த மாதிரி ஒரு பெரும் சுடரை காண்டு அளவெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய இவர்களுக்கு துன்பம் வரத்தான் செய்யும். அதான் சொன்னார், சுட நோக்கின்னு இருக்கிறார். பொறுத்து கொள்ளணும். இப்ப பொறுத்து கொண்டாதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அவன் சொல்லுவான், மீண்டும் சாகன்னு நினைக்கிறியா? இப்ப துன்பம் இல்லாம இருந்தா நீ என்ன செய்வே? துன்பம் இல்லாம துன்பத்தை விரும்பினால் நீ இந்த துன்பம் அனுபவித்தால் உன்னுடைய எதிரியாக உடம்பு வீழ்ச்சி அடையும். உன் உடம்பு வீழ்ச்சி அடையாமல் அந்த உள் உடம்பு ஒளி பெறாது. உள் உடம்பு ஜோதி சொரூபமான உடம்பு. ஆக அது மாதிரி துன்பத்தை ஏற்றுக்கொள்ளணும். தான் சுடன் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் துன்பத்தை சுட ஏற்றுக்கணும். கையில அப்படியே கொதிக்கணும். அவன் நல்ல சுடு தோசையை இட்லி வாங்கி கையில கொடுப்பான். போட்டுக்கணும், கீழே போடக்கூடாது. அப்படி பொறுத்துக்கணும். சுட நோக்கியதுல போட்டு கொடுக்க. இப்படி எல்லாம் அமைச்சிருக்கிறான் இந்த துறையை. தமிழகத்துல உடம்புக்குள்ள ஒரு உருப்பொருளாகி மெய்ப்பொருள் இருக்கு. அதை விடாத தவ முயற்சி, விடாத உப்புலா உணவும் உருவல அடக்கமும் தியானமும் சார்ந்தவு தொடர்பும் இருக்கணும். இப்படி இல்லை என்றால் ஒருத்தன் தவத்தை முடிக்க முடியாது. பண்புள்ள நண்பர்கள், பண்புள்ள தொண்டர்கள் வேணும். அளவில் அப்போ வறுமை இல்லாத வாழ்வு வேணும். வாசி வசப்பட்டா அதுக்கு பேச்சே இல்லை, செல்வத்தை குமிச்சிட்டு போயிடுவாங்க. எழுதி வழிப்படின் ஏதாதனம் இல்லை, எழுதி வழிப்படின் இந்திரன் செல்வமும். சொன்னார், பூசிக்கு போட்ட குளிகையாம், பூசிக்கு பொன்மலையாகும். வறுமையே இருக்காது, எல்லாம் வெற்றி பெறலாம். சில வறுமை இருந்தால் ஒரு காரணம் இருக்கும். யாராலும் நினைக்க முடியாத அளவு செல்வத்தை குமிச்சிடுவான். எழுதி வழிப்படின் இந்திரன் செல்வம். எழுதி வழிப்படி ஏதாதனம் இல்லை, எழுதி வழிப்படி இந்திரன் செல்வம். இந்திரனுக்கு நகரான செல்வம். இந்திரன் செல்வமும் குறையும், இவன் செல்வம் குறையாது. சில தடைகள் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவர்கள் சாதிக்க முடியாத ஒன்றை சாதிப்பார்கள். அது இந்த மாதிரி அப்படியெல்லாம் சொன்னா, இந்த பல ஆண்டுகள் தவத்தை மேற்கொள்ளும் போது ஆண்டுகள் பல கடக்க வேண்டிய இருக்கும். இப்படி பொருளாதாரத்தை அந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கும் போது அவன் அந்த சோர்வு இல்லாம இருப்பான். துன்பம் இருக்கிறான், உடல் உபாதி இருக்கும். எந்த மனைவியே பிள்ளையே இருந்தாலும் ஆறுதல் அடையலாம். மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்க வேண்டியா இருக்கும். மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய இவனுக்கு மன சாந்தம் இருக்காது. அதனால அறப்பணிகள் செய்வதற்கு வாய்ப்பை தந்து
கட்டடங்கள் அது இதை செய்து அன்பர் கூட்டத்தை உருவாக்கி அது மூலமா பொழுது போக்குவார்கள். ஒவ்வொரு நாளாக இருக்க முத்தியும்பாங்க. ஒவ்வொரு நாளாக தினமும் நாட்களை தடையில்லாம கடத்திட்டே வரணும். பொல்லாத வறுமை இருந்துச்சு அவன் ஞானி அல்ல. வறுமை இருந்தால் வறுமையெல்லாம் அதான் வாயினால் சொல்வதெல்லாம் மௌனம் அப்பா. வறுமையெல்லாம் அகற்றி வைப்பால் மாதா வைப்பான். மௌனம் சொல்ல முடியாது. மேற்கொண்ட காரியங்கள் தடைப்பட்ட அவன் தவசி அல்ல. எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உலக நடைக்கு ஒப்புதான். சும்மா வேற தேவையில்லாம ஆணை பெண்ணாக்கள் எனக்கு இயற்கைக்கு விரோதமான செயல். உலக மக்கள் செய்ய முடியாத காரியம், வியக்கத்தக்க காரியம் செய்யலாம். ஆனா முரண்பாடான காரியம் செய்ய முடியாது. முரண்பாடான ஒரு 30-80 வயசு கல்வி குமரியாக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஞானிகளை. இயற்கைக்கு விரோதமான செயல். பருவ காலத்தை மழைக்கு ஏற்பாடு செய்யலாம். அதே சமயத்துல பருவ காலம் இல்லாத சமயத்தை மழை வரும், நான் வர வச்சு காட்டுன்னு சொல்ற ஒரு அபத்த செய்தியாகும். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஞானிகள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். பருவ காலத்தை மழை மிகுதியை பெய்ய வைக்கலாம், அது நியாயம். அதே காத்தடி காத்து அடிக்கதான் செய்யும். பருவ காலத்து பனி காலத்தை பனி பெய்யும், வெயில் காலத்தை வெயில் அடிக்கும். இதெல்லாம் செய்யணும். அது ஒரு காலம். அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் செய்யணுமே தவிர பருவத்தை மாற்றி செய்ய முடியாது. ஆக வியக்கத்தக்க காரியம் நடந்துகிட்டே இருந்தா சரி, தவசி என்று அறிந்து கொள்ளணும். அதான் தவசிக்கு என்னடா இருக்கன்னா, எங்கும் செல்லாமல் புல்லிடம் சென்று பொழுதனக்காய் கையேந்தி பல்லமிகு இழுத்து பறக்க இழிக்கணும்னு சொன்னார். சராசரி மக்களிடம் போய் இவன் எனக்கு பொருள் விஷயம் கேட்க கூடாது. பல்ல இழிச்சுட்டானே இந்த ஓட்டம் வந்துச்சுன்னா சரி போச்சுதான். ஏன்டா அவனை கேட்கிற, என்ன கேளு. நான் செல்வத்தை சங்கநிதி பத்மநிதி இது பாசத்திலும் பணி செய்யும் தொழிலாளர் போல் கேட்டதும் கொடுத்தவனை கேட்பினார். சங்கநிதியும் பத்மதியும் வாசல் இரு பக்கத்திலும் வேலை வேலை செய்யற வேலையாள் மாதிரி நிக்காட்டு வைப்பாங்க. அப்பதான் அதான் ஞானிக்கு அர்த்தம். இது ஏயா செய்யறேன்னா பொழுது போகணும்ப்பா, இது ஆண்டுக்கு பல கடக்கணும். அதுக்காக அறப்பணி செய்வதற்கு அள்ளி தருகிறோம், பொழுத போட்டிக்குவோம். ஏயா இந்த தொண்டு செய்யா இந்த காரியம் என்னுடைய வர்க்கங்கள் ஞானிகளுக்கு தொண்டு செய்திருப்பதனால் உனக்கு வாசி நடத்தி கொடுத்து ஆண்டுகள் பல கடக்க வேண்டியா இருக்கும். ஒரு பக்கம் மனைவி மக்கள் இல்லை, ஒரு பக்கம் உப்பில்லா உணவு, ஒரு பக்கம் இரவு நேர தூக்கம் இருக்காது, கடுமையான உழைப்பு, இப்படி அல்லல் போறதுனால உனக்கு தேவையான செஞ்சிருப்பனார். ஆக இதுதான் இந்த தவசியோட தன்மைகள். தவத்தை மேற்கொண்டவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்லலாம் பொருள் வந்தா நிச்சயம் தவசி அல்ல. ஆடவரம் இருக்காது. அந்த வேஷதாரியா இருக்க முடியாது. வேடம் தெரிப்பார்கள். பொதுமக்களுக்காக வேடம் தெரிப்பது இயல்புதான். பொதுமக்களுக்கு தவசி என்பது அறிமுகப்படுத்திக் கொள்ளணும். அதுக்காக காய்கோடை கட்டுவது ஒரு பண்பு தான். வேட நெறி நில்லாம். வேடம் நெறிவது வேடம் என்பது அவசியம். இந்த துறைக்கு தேவை விரும்பினார். ஏன்னா அதுவும் அவசியம் இல்லைன்னு போவான். ஆக தவசிக்கு என்ன இலக்கணம்? இதுதான் இலக்கணம். பொய் சொல்ல மாட்டான், தேவையில்லை. சாராச்சரி மேட்சம் சாரா ஒரு வசதி வாய்ப்புல போய் வாசல் நிக்கவே மாட்டான். அவசியமே இல்லைன்னு. ஏன்டா அவன் வாசல் நீ நிக்க, அவனை ஓ வாசல் நிக்க வச்சுருவான். அப்புறம் அதான் தவசியோட டாக்டர். என்ன காரணம்னா அதான் தவசி. யார் தவசினா இதுதான் தவசின். வேண்டியான் கைதலால் செய்த மீண்டும் முயலப்படும். விரும்பியதை விரும்பியவாறு அடையலாம். அதுக்கு இந்த ஓங்காரக்கூடியதை எடுத்துக்காட்டு. அதான் தவசம். சொல்லும் போது தவம் உடையார்க்காகும். பொருள் அறிந்தான், உடல் அறிந்தான், உயிர் அறிந்தான், உயிர் மாசுபடுகின்ற இயல்பறிந்தான், மும்மலத்தறிந்தான், மும்மல சேருடைய இயல்பறிந்தான். அது அந்த சேற்றை கழிய ஆசான வழிவிட்டான். சேற்றை தவும் சத்தும் இல்லாத என்னை பிரபஞ்சம் சேற்றை கழிய வழிவிட்டான். பிரபஞ்சமாகி சேராகிய உடம்பு மும்மலம் என்று சேரை நீக்கினான். பொருள் தந்தான், அருள் தந்தான், நட்பை தந்தான், மன அமைதி தந்தான். முடிவில் சொல்ல ஒண்ணாத பேரானந்தம் தருவான். ஆழமாய் அவுணருக்கு, அமரருக்கு அமுதமாய். இந்த உடம்பு அசுரருக்கு விஷமாக. ஆழமாய் அவுணர்னா அசுரர்கள். அசுர காமுகருக்கு இந்த உடம்பு நஞ்சாக இருக்கும். சேராகிய உடம்பு மும்மலம் என்று சேரை நீக்கினான். பொருள் தந்தான், அருள் தந்தான், நட்பை தந்தான், மன அமைதி தந்தான். முடிவில் சொல்ல ஒண்ணாத பேரானந்தம் தருவான். ஆழமாய் அவுணருக்கு, அமரருக்கு அமுதமாய். இந்த உடம்பு அசுரருக்கு விஷமாக. ஆழமாய் அவுணர்னா அசுரர்கள். அசுர காமுகருக்கு இந்த உடம்பு நஞ்சாக இருக்கும். என்ன காரணம்? திருவடியை பட்டாதனாலே பொல்லாத தேகத்தில் அகப்பட்டிருப்பான். தவசம். அதான் தவம். சொல்லும் போது தவம் உடையார்க்காகும். பொருள் அறிந்தான், உடலை அறிந்தான், உயிர் அறிந்தான், உயிர் மாசுபடுகின்ற இயல்பறிந்தான், மும்மலத்தறிந்தான்,
உம்மளை சேருடைய இயல்பறிந்தான். அது அந்த சேற்றை கழிய ஆசான வழிவிட்டான். சேற்றை தவும் சத்தும் இல்லாத என்னை பிரபஞ்சம் சேற்றை கழிய வழிவிட்டான். பிரபஞ்சமாகி சேராகிய உடம்பு உம்மளம் என்று சேரை நீக்கினான். பொருள் தந்தான், அருள் தந்தான், நட்பை தந்தான், மன அமைதி தந்தான். முடிவில் சொல்ல ஒண்ணாத பேரானந்தம் தருவான். ஆழமாய் அவனருக்கு, அமரருக்கு அமுதமாய். இந்த உடம்பு அசுரருக்கு விஷமாக, ஆழமாய் அவுணர்னா அசுரர்கள், அசுர காமுகருக்கு இந்த உடம்பு நஞ்சாக இருக்கும். என்ன காரணம்? திருவடியை பட்டாதனால பொல்லாத தேகத்தில் அகப்பட்டிருப்பான். அவர்தான் அசுரர்கள், பொல்லாத பீஜத்தார்கள், குடும் காமுகர்கள், அசுரர்கள். காரணம் திருவடியை பட்டாதனால வந்த கேடு. ஆழமாய் அவனருக்கு, அமரருக்கு அமுதமாய், ஆதவனின் வெம்மை ஒளி மீதில் அரியதவ முனிவருக்கு இந்திவில் தன்னந்தமைந்து அன்பருக்கு உத்தா மூலமாம் இணையறுத்து அவர்களிடம் பகவனை முடித்து முடிவில் பேரானந்த தருவான் பாருங்க ஒரு வரி தெரியல. ஆக அடிப்படை எப்படி இருக்குன்னா, இத மாதிரி உடம்பை நமக்கு எதிராகிய உடம்பு நச்சுத்தன்மை, அந்த நச்சுத்தன்மை ஆகிய உடம்பை நீக்கி அமுதமாக காணுகின்ற உடம்பு அதுவும் அமுதமாக பார்க்கும்பார். அமுதமாக காணக்கூடிய வாய்ப்பு பெருகுந்தான் தவசி. அதான் தவம் தவமுடையாக்காகும். அவன் அதனை அகுதலால் மேற்கொண்டான். இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தவத்தை மேற்கொண்டான்? ஏழை மணிமக்களை உத்தரவு கேட்டான். நான் கடவுள் அடையேன். அதான் பார்த்தேன். இயல்புதான் இல்வாழ்க்கை வாழ்வோன் என்பான். முயல்வாருள் எல்லாம் தரான். அவன் இல்லறம் எப்படி நடத்துறான்னா, தன் உடம்பே மனைவியாக, உயிரே கணவனாக. அவன் உயிரில நடத்தின இன்பம். உடம்பே மனைவி, உயிரே கணவன். அதான் அவன் நடத்தின இல்லறம். இந்த குடும்பம் நடத்தி எல்லாரும் அது பாடுபடல். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வோன் என்பான். முயல்வாருள் எல்லாம் தரேன். வள்ளுவர் ஞானிகள்லாம் பெரியவர்கள்.